அமைச்சர் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற எல்லோருக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அறிவாசனம் என்கிற தலைப்பே இந்த நூலினுடைய மைய சிந்தனையை, மைய புள்ளியை தெளிவாக சொல்லிவிடுகிறது. பால் அவர்கள் பேசும்போது அரியாசனம் என்று குறிப்பிட்டார்கள். அது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த அரியாசனத்திற்கு செல்லும் முன்பு நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அறிவாசனம். அறிவு இல்லாமல் அதிகாரம் கிடைத்துவிட்டால் அது மனித சமூகத்தை உயர்த்தாது, வீழ்த்தும், இம்சிக்கும். கடந்த காலங்களில் நாம் கண்ட பல சமூக சிக்கல்களுக்கும் பின்னடைவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த அறிவாசன குறைபாடே காரணம். இந்த அறிவாசனம் அந்த காலத்தில் ஒழுங்காக அமையாததால் இன்றைக்கு பலர் அரியாசன ஏமாற்றத்தை கண்டு குதித்து குதித்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் அதுவும் ஒரு கற்றல் குறைபாடு தான். நம்முடைய வளரும் தலைமுறையாவது இனி அப்படி போய்விடக்கூடாது என்று தம்பி மகுடமுடி இந்த நூலை எழுதியிருக்கிறார். இது வெறும் தன்னம்பிக்கை நூலோ அறிவுரைகளினுடைய தொகுப்போ அல்ல. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு வாழ்க்கை பாடம், ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு விழிப்புணர்வு, ஒவ்வொரு உதாரணமும் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் நிறுத்தப்பட்ட வழிகாட்டி பலகைகள். தம்பி மகுடமுடி அவர்களும் நானும் சில ஆண்டுகளுக்கு முன்பு SRM பல்கலைக்கழகத்தில் கவிதைக்காக நான் பாரதி விருது பெற்றேன். அவர் அறிவியல் நூலுக்காக APJ அப்துல் கலாம் விருது பெற்றார். அந்த மேடையில் தான் நாங்கள் முதல் முறையாக சந்தித்து கொண்டோம். அன்று கிடைத்த அந்த அறிமுகம் இன்று தமிழகத்தை உயர்த்த அரும்பாடுபட்டு வருகிற செம்மாந்த வீரார்ந்த அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர் அவர்கள் பங்கேற்கும் இந்த விழாவில் முன்னிலை வகித்து நூலை பற்றி பேச வாய்ப்பாக மலர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நூலை படிக்கிற போது மகுடமுடி இதயத்தை மட்டுமல்ல, மனித மனங்களுக்கும் சேர்த்து சிகிச்சை செய்கிறவர் என்று தோன்றியது. கல்வியை யாராலும் திருட முடியாது, பகிர்ந்தால் அது குறையவும் குறையாது, பல்கி பெருகும். குழந்தைகளுக்கு ஏற்றவாறு அப்படி சொல்லி செல்கிறார் எளிமையான மொழியில். அதுபோலவே எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு ஆழமாக படிக்கிறோம் என்பது முக்கியம் என்றெல்லாம் வலியுறுத்துகிறார். இந்த நூலில் என்னை மிகவும் கவர்ந்த விஷயம், இந்த நூல் நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவருடைய அணுகுமுறையைப் போல நூலில் பேசுகிறார். எங்கும் கட்டளையிடவில்லை, அன்பாக பேசுகிறார், அதிகம் பேசாமலும் இருக்கிறார். ஒரு மருத்துவரை போல பொறுமையாக விளக்குகிறார், ஒரு நல்ல ஆசிரியரை போல வழிகாட்டுகிறார், ஒரு நண்பனை போல உற்சாகப்படுத்துகிறார், அதே சமயம் ஒரு தந்தையை போல எச்சரிக்கவும் செய்கிறார். ஒரு எறும்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அந்த முயற்சி, ஒற்றுமை, திட்டமிடல், எதிர்கால சேமிப்பு, விடாமுயற்சி இவற்றையெல்லாம் ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக சொல்லி கொண்டு செல்கிறார். இந்த நூலினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் பாலு அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை விரும்புகிற எல்லோருக்கும் பயன்படுகிற ஒரு நூல். இந்த நூலை வாசித்த போது ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவனுடைய தோளில் கை போட்டு நடந்து வருகிற ஒரு காட்சியை கண்டேன். உன்னால் முடியும், இன்னும் கொஞ்சம் முன்னேறு என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த குரலை நான் காதால் கேட்டேன். இப்படிப்பட்ட நூல்கள் தமிழில் அதிகம் எழுதப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நூல்களை மாணவர்கள் வாசிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஆசிரியர்கள் படிக்க வைக்க வேண்டும். அண்மையில் நண்பர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தார். அப்போது மேடையில் அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறதில் மிக சந்தோஷம் அடைவது, 3 மாணவிகள் தொல்காப்பியத்தை மனப்பாடமாக சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் எழுதி காட்டியதற்காக நான் இங்கே வந்ததில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த ஆசிரியர்களை அழைத்து மேடையில் பாராட்டினார், அந்த பெற்றோர்களை அழைத்து மேடையில் பாராட்டினார். அப்படி மாணவர்களுக்கு இந்த நூல் செல்ல வேண்டும். இறுதியாக பாரதியாருடைய ஒரு கவிதையோடு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே,
களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பாரதியாரின் இந்த 4 பணிகளையும் நிறைவேற்றும் ஒரு தெளிவான நோக்கத்தோடு எழுதப்பட்ட நூல்தான் இந்த அறிவாசனம் என்று நான் உணர்ந்தேன். நான் பேச்சின் துவக்கத்தில் குறிப்பிட்டபடி கற்றல் குறைபாடு இல்லாமல் நம் இளம் பிள்ளைகளுக்கு முதலில் இந்த அறிவாசனத்தை தந்துவிடலாம் என்று அதை எடுத்துக்கொண்டு உங்கள் முன் வந்திருக்கிறார் தம்பி மகுடமுடி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, அன்பை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.